ரேடியேட்டருக்கு தண்ணி வேண்டாம். நேத்து என்னால சொட்டையான ஒரு படத்துக்கு பதிலா ஒரு புது தவளை வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லைங்க, தயவு செஞ்சு இதை வாங்கிட்டீங்கன்னா என் மனசு நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். தெய்வ சன்னிதானத்தில் ஏற்பட்ட இந்த சந்திப்பு நம்ம கல்யாணத்துல முடியணும்னு நான் ஆசைப்பட்டேன். உங்க சம்மதம் என்னன்னு தெரிஞ்சா? நம்பர் 10 சன்னதி தெரு. அதுதான் இந்த சிவகாமி வீடு. அங்க வாங்க, இதுக்கு பதில் அங்க கிடைக்கும். வாங்க உட்காருங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதுக்கு காரணம் என் உருவத்தை பார்த்தா இல்ல என் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, என் உருவத்தை பார்த்து ஆசைப்பட்டிருந்தா ஒரு நிமிஷம். நான் ஒரு காலை இழந்தவன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு காலை இழந்த பிறகு கூட அந்த கடவுளை நான் கும்பிடுறேன்னா தலைய வாங்காம என் உயிரை காப்பாத்தின அந்த தாயை நான் கும்பிடுறதுல தப்பில்லையே. நான் வர்றேன். இதுதான் உங்க முடிவா இருக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். நான் வரேன்னு சொன்னது முறைப்படி உன்னை பொண்ணு பார்க்கதான். சிவகாமி, இவங்கதான் என் சின்னம்மா. இவன் என் தம்பி பாலு. அப்பா நினைக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட விபத்துல இந்த அக்காவுக்கு ஒரு கால் போயிடுச்சு. அப்படின்னா நொண்டியா? சின்னம்மா, என்ன உட்காரு. இன்னும் உட்காரதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வாங்கடா. ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த பொண்ணு அவமானப்படுத்துற மாதிரி நீங்க பாதியிலே எந்திரிச்சு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதே தாண்டா நானும் சொல்றேன். அழகான பொண்ணுங்க 1000 பேர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறப்போ போயும் ஒரு நொண்டி பொண்ணு எனக்கு மருமகளா கொண்டு வரது எனக்கு பிடிக்கல. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறதும் பிடிக்காது ஏன் இஷ்டம். ஏன்னா தாலி கட்ட போறவனே நான் தான். தாலி கட்ட போறது நீதாண்டா, ஆனா வெற்றி வாழ போறது நான் தானே. அதே எண்ணம் தான் சின்னம்மா எனக்கும். அவ வாழணுங்கிறதுக்காக தான் அவளை என் மனைவியா தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்த அளவுக்கு தெரிஞ்செடுக்க தெரியல. இந்த பார் சிவகாமி, இந்த முதல் இரவுல உன்னை பத்தி நானும் என்னை பத்தி நீயும் புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா முதல்ல நீ என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க அம்மா சாகும்போது எனக்கு 5 வயசு. சித்தியா வந்தாலும் எங்க சின்னம்மா தான் இது வரைக்கும் என்ன பெத்த தாயா இருந்து வளர்த்துட்டு வர்றாங்க. பாலு உங்களுக்கு சொந்த பிள்ளை இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியர் ஆனேன். கட்டட கான்ட்ராக்ட்லாம் எடுத்து கை நிறைய சம்பாதிச்சேன். இவ்வளவு சொத்துக்களும் நான் சொந்தமா சம்பாதிச்சேன். இருந்தாலும் எங்க சின்னம்மா வார்த்தையை மீறி நான் நடந்ததே இல்லை. ஆனா சிவகாமி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது
என்னமோ எங்க சின்னம்மாக்கு பிடிக்கவே இல்லை. கவலைப்படாதீங்க, அந்த மாமியாருக்கு பிடிச்ச மருமகளா மாறுறது இனிமே ஏன் பொறுப்பு. அப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உலகிடை பசிப்பினி ஒழித்தருள் போற்றி, நலமெல்லாம் உயிர்க்கு நல்குக போற்றி, எங்களுக்கு அருள் ஈந்தருள் போற்றி, மங்களத் திருநின் மலரடி போற்றியே. இந்த வாயிலா ஜீவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க. அடிக்காதீங்க, இப்படி அடிச்சு உதைச்சாதான் அரசம்பு பாலாவது கறக்கும். அப்படி சொல்லாதீங்க அத்தை. தன் ரத்தத்தையே பாலாக்கி நமக்கு உணவா கொடுத்துட்டு இருக்கிற இந்த உயர்ந்த ஜீவன் கிட்ட நீங்க கொஞ்சம் அன்பா நடந்துக்கலாமே. ஆமா அத்தை, உலகத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் தன் உடல்ல அங்கமா கொண்டிருக்கிற இந்த பசுவத்தான் மகாலட்சுமி மரோவதாரம்னு சொல்லுவாங்க. கும்பிட வேண்டிய கோமாதாவ இப்படி கொடுமைப்படுத்தலாமா? நீங்க போங்க அத்தை, நானே பால் கறந்து கொண்டாரேன். அஞ்சல, போய் கண்ணுக்குட்டி கொண்டு வா. சரி சின்னம்மா. வீட்டுக்கு வந்த மறுநாளே அந்த நொண்டி மகாராணி சண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் மச்சினனையே மனுஷத்தன்மை இல்லாத மிருகன்னு மரியாதை இல்லாம பேசிருக்காங்க. இன்னும் போக போக யாரு யாரு மரியாதை எப்படி போக போகுதோ. அதெல்லாம் இந்த ராஜம்மா கிட்ட நடக்காது. புது பொண்ணாச்சே, முதல் நாளையே மனசை புண்படுத்தணும்னு பாக்குறேன். மாப்பிள மன்னிச்சிருங்க. சாலுடோலே, இப்பதான் வழி தெரிஞ்சுதா? போங்க, உங்க கூட பேசவே மாட்டேன். கோவிச்சுக்காத பாமா. நான் ஏன் தம்பி கோச்சுக்க போறேன்? அட, நான் உங்களை சொல்லலைங்க. மாமா சொன்னீங்களா? நான் மாமான்னு கையில விழுந்துச்சு. என்ன செய்றீங்க? பென்சில் செய்வீங்களா? தம்பிய காலேஜ்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன், நல்லா கவனிச்சுக்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். பரீட்சைக்கு வர டைம் ஆச்சு. வா. ஆள் வேண்டா. அரே, ஆள் வேண்டா. நிம்பல் வீட்டு மேல என்ன உட்கார வரல. யோ, நீ என்ன கோழியா? என் வீட்டு கூரை மேல உட்காந்துட்டு கூறத்துக்கு சோபா மேல குந்தியா? நிம்பல் கை மேல கொடுத்த பணத்தை சேட் கை மேல வாங்க வந்திருக்கான். நீ எது மேலயா அது வாங்கிக்க, கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுறேன். நிம்பலுக்கு புத்தி இல்ல, அறிவு இல்ல, மூளை இல்ல. யோ, உனக்கு ஒரே அத்தந்தாயா? வார்த்தை கூட வட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிய. அரே பச்சா, மூஞ்சில வச்சா ஊருக்கு பெரிய மனுஷன் என்ன பார்த்து பச்சான்னு சொல்ற? கடன் வாங்கல வாங்கின அப்ப நீதான் பச்சா. நீ சரியான லொச்சாயா? நீ நம்பர் பணம் 5000 குடுக்கறான், சேட் கூட் மேல போறான். ஐயோ, இந்த தப்பு தண்டெல்லாம் பண்ணாத சேட்டு. இங்க வாங்குற பணத்தை அங்க போய் விட போறியா? நிம்பலா பணம் 5000 நம்ம குடுக்கல. சேட் நிம்பல் பண்ண ஜப்தி செய்றான், பம்பாய் மேல போறான், 10000 ரூபாய்க்கு விக்கிறான். நிறுத்தியா? பணத்துக்காக இந்த பொண்ணை பத்தி ஏதாவது பேசுன கைய கால உடைச்சிடுவேன். அரே, நிம்பல் யாரையா நம்மள தடுக்கிறதுக்கு? அவளோட சூடு சொன்ன நிம்பல் ரத்தத்துல ஓடுனா பணத்தை விட்டாரி சேட் போறான். யோ சேட்டு, நான் காரசாரமா பேசுறேன். ஒரே நேசுக்கு பூமியோட தேஞ்சிருவேன். புள்ள நம்ம வீட்டு விருந்தாளியா? விருந்தாளி கூட பொண்ணை உள்ள அனுப்பிச்சிட்டு வெளியே நீ என்ன பண்ற? உன் கடனை கொடுக்க வேணாம், அதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்தாய பணம், போயா வெளியே. சேட் குச்சேட்டா நிம்பல் மஜா பண்றான். அட, என் வீட்டுல மஜா பண்றதுக்கு நீ பர்மிஷன் தர? ஏன் பாலு அவசரப்பட்டு பணத்தை கொடுத்தீங்க? எங்க மாமாவே அப்புறமா கொடுத்திருப்பாருல்ல. நானே கொடுத்திருப்பேன், அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு. மாமா கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. கம்மாண்டா. என்ன கிடையாது, ஆளாளுக்கு மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்க தானே மாமான்னு கூப்பிட்டு போட்டுமே. 5000 ரூபாய் தந்திருக்கான், 5 வாட்டி மாமான்னு கூப்பிட்டுட்டுமே. அது சாட்டிட்டீங்களா? இத வர அப்பாடா, இறுக்கி பூட்டிட்டான். இனி பையன் தொடங்க மாட்டான். ராமடே வா. டேய், பிரமாதமா நடிச்சடா. ஏன் கண்ணே பட்டும் போல இருக்கு. பையன் நம்பிட்டான். அப்புறம் வரட்டா? அந்த 1000 ரூபாய் எடு. நீ நல்லா நடிச்ச, இந்த 100 ரூபாய் வச்சுக்க. 100 ரூபாய் தானா?
சம்பளம் எவ்வளவு உனக்கு நாடகத்துக்கு? 25 ரூபாய் தானே? 75 ரூபாய் அதிகமா கொடுத்துருக்கேன். ஆமா, பம்பாயில உண்மையிலேயே பொம்பளை அதிக விலைக்கு விக்கலாமா? அதான் சும்மா சொன்னேன் பாஸ். சும்மா சொன்னியா? ஏதோ நல்ல பிசினஸ் ஆச்சே பண்ணலான்னு பார்த்தேன். போயிட்டியா? நெக்லஸ் எப்படி இருக்கு சிவகாமி? உங்களை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. என்ன மாதிரினா? கருப்பால இருக்கும். இது வெள்ளக்கல் நெக்லஸ்ல. கருப்பா இருந்தா என்ன? கருமையில தான் அழகு, காண்டல் தான் ருசின்னு சொல்லுவாங்க. ஏன், அந்த கண்ணனும் கருப்பு தான், கருமாரி அம்மனும் கருப்பு தான். அது சரி, என்ன திடீர்னு நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் இந்த அதிர்ஷ்ட தேவதைக்கு அன்பு பரிசு. என்னங்க அதிர்ஷ்ட தேவதை ஆகாய தேவதைன்னு சொல்லி மனுஷியா இருக்கிற என்ன மாத்திடுவீங்க போல இருக்கே. மாத்தத்தான் போறேன். இந்த வீட்டுக்கு மகாராணியா. செங்கோலுக்கு பதிலா இந்த கொத்துச்சாவி எப்படி? இனிமே இந்த சக்கரவர்த்திக்கே பணம் தேவைனாலும் மகாராணி கிட்ட கை கட்டி வாய் பொத்தி காரணத்தை சொல்லிதான் காசு கேட்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு இல்லாத உரிமையா? அதுக்கு சொல்லல சிவகாமி. எப்ப கொடுத்தாலும் யாரு கொடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு காரணத்தை கேட்டு கொடுக்கறதுல தப்பே இல்ல. ஆமா, நான் உனக்கு பரிசு கொடுத்துட்டேன், நீ எனக்கு என்ன கொடுக்க போற? என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. அதனால நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு நான் வணங்குற இந்த தாய்க்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனாலதான் என் வயிற்றுல ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்கா. அப்படியா சிவகாமி? என்ன விட பாக்கியசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஆமா, எத்தனாவது மாசம்? என்னது நாமத்தை காமிக்கிற? ஐயோ, நான் மாசத்தை சொன்னேன். 3வது மாசமா? சிவகாமி, இனிமேதான் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். வா, டாக்டர் போய் பார்த்துட்டு வருவோம். எதுக்குங்க? 3 மாசம் தானே ஆகுது. அவன் பயப்படுறதுலயும் நியாயம் இருக்குமா? பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே ஒரு கால் இல்லாம பிறந்துட்டா? சின்னவா, கவலைப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊமை பொண்ணுக்கு பேசுற குழந்தையே பிறந்திருக்கு. சிவகாமி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சிவகாமி, கொஞ்சம் இருமா. இந்த சாவி கொத்த எங்கேயோ வச்சுட்டேன். எங்க வச்சேன்னு? அடட, கோயிலுக்குள்ளதான் இருக்கா? குடுமாத வாடா. இந்தா. இப்ப திடீர்னு எதுக்கு தம்பி இவ்ளோ பணம்? எதுக்குன்னு காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. காரணத்தை சொல்லலன்னா இந்த பணம் உங்க கைக்கு வராது. காரணத்தை சொன்னாதான் இந்த பணம் என் கைக்கு வரும்னா அந்த பணமே எனக்கு தேவையில்லை. கோபப்படாதீங்க தம்பி. 10,000 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு வயசு பத்தாது. அம்மா, சிவகாமி, தப்பா நினைக்காதீங்க அத்தை. உங்க வெறுப்பை தெரிக்கிறதுக்காக நான் இப்படி பேசல. உங்க பெரிய பிள்ளை என்கிட்ட பொறுப்பா படிச்சிருக்கிறேன், அதனால தான் அப்படி சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். கொடுமா. என்ன டார்லிங், இன்னைக்கு மூடு இல்லையா? மூளையே குழம்பு இருக்கு, மூடு எப்படி வரும்? ஏன் பாலு? காமதேனு மாதிரி கேட்ட உடனே பணம் கொடுக்கற எங்க அம்மா மனசையே மாத்திட்டா. யாரு மாட்டினது? பிஸ்கிய பிராண்டியா மாத்திட்டாங்களா? அதுல மாமா. மாமாவா? நீ மாமான்னு சொல்ற, அது மாமான்னு சொல்லுது. உறவுல ஒரு குழப்பம் ஏற்பட்டுடுமே. நான் சொல்றது கேளியானா? என்ன மரியாதை வர வர தேயுது. ஒருவேளை ஓவரா அடிச்சிருப்பான தண்ணிய. எங்க அண்ணி இருக்காங்களே, தெரியுமா? அண்ணி இருக்காங்களா? தெரியாது. 10,000 ரூபாய் பணம் கேட்டா காரணத்தை சொன்னாதான் கொடுப்பாங்களா? ஐய, இப்ப நீ காலி பாக்கிட்ட தான் வந்திருக்கியா? பாட்டில் கடன் கொடுத்தலாம் வீட்டு வாசல் நின்று கேட்ட வச்சு வச்சுட்டா எம்மான மரியாதை லைட் ஆகுறது. ஏடி மூஞ்ச காணா தொங்குது. இந்த லட்சத்துல அண்ணி கர்ப்பமா இருக்கு. தெரிஞ்சது போ. வாரிசு உருவாயிட்டாலே டேஞ்சர் ஆச்சே. இப்பவே நீ திராட்லு, இன்னும் வாரிசு உருவாயிட்டா கூடாது. உங்க அண்ணன் சொத்துக்கு வாரிசு உங்க அண்ணி வயித்துல வளரவே கூடாது. அப்படின்னா உன் வயித்துல வளரணும்னு சொல்றியா? மாமா. ஆமா மாமா. அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? முடியும். எப்படி? சொல்றேன். வாரிசு உருவாக்குறது உங்க அண்ணனுடைய வேலை, அதை அழிக்கிறது நம்ம வேலை. என்னடா சொல்ற?
இந்த மருந்து அண்ணி குடிக்கிற பால்ல கலந்துருன்னு சொல்றேன். பாலு, ஆமாம்மா, இப்பவே காரணத்தை சொன்னாதான் காசு கொடுப்பேன்னு சொல்றாங்க அண்ணியம்மா. இன்னும் வாரிசு வந்துட்டா அப்புறம் காரணத்தை சொன்னா கூட காசு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் நீயும் நடுத்தெரு நாராயணா 4 தெரு சுத்த வேண்டியதான். அந்த நிலைமை நமக்கு வரணுமா? சொல்லுமா. அந்த நிலைமை எந்த காலத்திலும் நமக்கு வராது, வரக்கூடாது. டாக்டர், என்னாச்சு? சாரி மிஸ்டர் நட்ராஜ், சிவகாமிக்கு கரு கலந்துருச்சு. நட்ராஜ், நம்ம சிவகாமிக்கு இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. சிவகாமி, அழாத. நீ இப்படி எல்லாம் அழுது உடம்ப கெடுத்து கூடாதுன்னு டாக்டர்மா சொல்லிருக்காங்க. அந்த தாய் அருளால சீக்கிரமே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கத்தான் போகுது. ஜெய் மாகாளி, மந்திரகாளி, பத்திரகாளி, ருத்ரகாளி, பங்காளி, சாமுண்டி, ஜடாதரி, மண்டோதரி, குண்டோதரி, காட்டேரி, ஓட்டேரி, பொன்னேரி எல்லாரும் வந்து நின்னு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க. தாயே, தாயே, வாங்கம்மா. ஏங்க, இப்ப நான் அம்மா கிட்ட வந்த விஷயத்தை சொல்லலாமா? நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், எல்லாம் அம்மாவே சொல்லுவாங்க. ஜெய் முப்பாத்தம்மா. ஹலோ, யார் பேசுறது? முப்பாத்தம்மனா? என்னம்மா, யார் வந்திருக்கா? உன் பக்த வந்திருக்கானா? பேர் என்னம்மா? இரும்பு உலக்க பெரிய உரலா? இரும்புரை பெருவெழுதி நான் தான். என்னமோ ஒரு பேரு, அந்த பேரை சொல்றதுக்கு தாயே தடுமாறுறா. அப்புறம் தாயே, சீட்டு விஷயமா நிக்க சொல்லட்டா? நீ நில்லுப்பா. இங்கே இல்லப்பா, உன் தொகுதியில நிக்க சொல்றா. ஜெயிச்சிருவனா தாயே? போன தடவை டெபாசிட்டே போயிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பா வந்துடும். டெபாசிட்டா? இல்லப்பா, சீட்டு. அப்புறம் தாயே, என்ன தாயே, 2000 ஏழைக்கு அன்னதானா? உன் பக்தங்கிட்ட பணத்தை வாங்கி நான் பண்ணணுமா? என்ன தாயே, நான் பண்ண நல்லா இருக்காதே. போ தாயே, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. தாயே, தயவு செஞ்சு எனக்காக நீங்களே செஞ்சிருங்களேன். சரி தாயே, நீயும் சொல்ற, உன் பக்தனும் சரின்னு சொல்றான். சரி தாயே, அவங்கிட்ட பணத்தை வாங்கி நானே பண்ணிடுறேன். ஒரு 2000 ரூபாய் இந்த தட்டுல போட்டுட்டு போப்பா. பண்ணிடுறேன், நானே பண்ணிடுறேன். ரெங்கால் பில்லு வேண்டாம், வேண்டாம், லோக்கல் கால் தான். நீ போ, தைரியமா போ. மெதுவாமா, மெதுவா. சிவகாமி, என்னாச்சு உனக்கு? அஞ்சல, ஏன் இப்படி வாந்தி எடுக்கிறா? ஒண்ணு இல்ல சமா, முழுகாம இருக்கிறப்போ வாந்தி எடுக்கிற சகஜம்தான். என்ன, உங்க அண்ணி மறுபடியும் கர்ப்பமா இருக்காங்களா? கர்ப்பமா இருக்கட்டுமே, அதுல என்ன தப்பு? கத்திரிக்காய் விளைஞ்சா கிடத்திற்கு வந்துதான் ஆகணும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா கர்ப்பமாயிதான் தீரணும். அந்த கருவை கலைக்கிறதுக்கு தான் அடியன் இருக்கேனே. ஏன் கவலைப்படுறீங்க? இந்த உள்ள நடமாட வைத்தியசாலையை வச்சிருக்கேன், வர்றேன். அதானே, எங்க மாமா இருக்கிறப்ப நீங்க ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? மாப்பிள, இந்தாங்க பஞ்சலோக பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தமா? மிந்தி பால்ல மருந்து கலந்து கொடுத்தப்ப கர்ப்பம் க்ளோஸ். இப்ப இந்த பஞ்சாமிர்தத்துல நானே மருந்து கலந்துருக்கேன். சாமி பிரசாதம். பண்ணி பார்த்ததை லவக்குன்னு சாப்பிடுவா, கர்ப்பம் கவக்குன்னு கலைஞ்சிரும்.
என்னதான் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் நாம வணங்குற அந்த தாய்க்கு இன்னும் நம்ம மேல கருணைய பிறக்கல. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா சிவகாமி, அந்த கடவுளுக்கு நாம என்ன விரோதியா? எதுக்கு திரும்ப திரும்ப நம்மையே சோதிக்கணும்? கஷ்டங்கள் வரும்போது மனுஷன் கடவுளை வேண்டாம். ஆனா அந்த கஷ்டங்களை போக்க கடவுளுக்கு சக்தி இல்லைன்னா அந்த தெய்வத்தை கும்பிடுறதுல அர்த்தமே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. விரக்தியும் வெறுப்பும் மனுஷங்க மேல வரலாம், ஆனா அந்த தெய்வத்து மேல வரக்கூடாதுங்க. போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்துல என்னால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியல. ஏங்க 46 ஈ போச்சா? ஆமா 46 ஈ, 50 கொசு, 60 எறும்பு எல்லாம் போச்சு. இதான் எனக்கு வேலையா? போயா. 46 ஈ பஸ் போச்சான்னு கேட்டங்க. எல்லா பஸ்ஸும் போகுது, ஒண்ணும் நிக்க மாட்டேங்குதே. நிக்க மாட்டேங்குதா? எப்படி நிக்கும்? நீங்க நிக்கிறது நோ பார்க்கிங் போர்டாச்சே. ஆமா, தேங்க் யூ சார். பட்டாபி, அட ராஜு, பட்டாபி, ராஜு, பட்டாபி, ராஜு. இப்படியே சொன்ன இப்படி யாராவது ஒருத்தர் பேசுவோம். நான் பேசுறேன்டா. என்னடா ராஜு, எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன்டா. ஒரு கம்பெனில மேனேஜர் உத்தியோகம், 3000 ரூபாய் சம்பளம். இருக்கே. அப்புறம் என்ன டல்லா இருக்க? மண்டக்குள்ள ஒரு குடைச்சல். தாப்பா கைட்டி பாத்திர வேண்டியதானே? இல்லடா, நெஞ்சில ஒரு வலி. நீ உதப்பட போற. எங்க அப்பா சாகும் போது என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தார். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்க என் காதை அவர் வாய்க்கிட்ட கொண்டு போனேன். அதுக்குள்ள அவர் செத்துட்டார். என்ன விஷயம் சொல்ல வந்தாரோ ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கு ஏண்டா கவலைப்படுற? மாம்பழத்துல நல்வாக்கு நாகம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, தெரியுமா உனக்கு? தெரியாத. தெரிஞ்சுக்க இருக்காங்க. அவங்க அம்மனோட ஆவியோட எல்லாம் டைரக்டா பேசுவாங்க. அப்படியா? இப்படித்தான் யாரோ சொன்னாங்கன்னு போயிருந்தேன். எங்க தாத்தாவோட ஆவியை கூப்பிட்டு பேசினாங்க. தோட்டத்துல இருக்கடா தோண்டி பாடுறான்னு. தோண்டினே கிடைச்சுத. தாத்தாவோட எலும்பு கூட இல்லடா, புதையல. புதையலா? ஒருவேளை எங்க அப்பாவும் ஏதாவது புதையல் பத்தி சொல்ல வந்திருப்பாரோ? இருந்தாலும் இருக்கும். அவங்க எங்க இருக்காங்க? நல்வாக்கு நாகம்மா, பனகல்பாட் சமீபம், சென்னை 17. டிங் டாங். நல்வாக்கு நாகம்மா 46 போயிடுச்சா? 46 இங்கேயே நில்லு, வரும். சிவகாமி, சிவகாமி, என்னாச்சு உனக்கு? என்னமோ தெரியுதுங்க, ஒரே மயக்கமா இருக்கு. கொஞ்சம் சோடா குடிச்சா பரவாயில்ல. கொஞ்சம் எது வாங்கிட்டு வரேன். எங்க அதோ தூரத்துல ஒரு கோபுரம் தெரியுதே, அது என்ன கோயில்? அதுவா, கொலகார காளியம்மன் கோயில். கொலகார காளியம்மன்? ஆமாங்க, 5-6 வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய சூலாயுதத்தால உபரத்தரா குத்தி கொலை பண்ணிட்டா அந்த ஆத்தா. கோயில் இப்ப ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு. கோயில் பக்கம் இப்ப யாரும் போறதில்ல. எங்க அந்த கோயிலுக்கு எந்த பக்கம் போனோம்? அதோ பக்கத்துல தெரியுது பாத்தீங்களா, அந்த வழியா தான் போகணும். ஏமா, இப்ப நீங்க அங்க போக போறீங்களா? உங்களுக்கு ஏமா அந்த விஷ பரிச்சையெல்லாம்? பேசாம வீடு போய் சேருங்கம்மா. சரிங்க, இந்தாங்க. வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. எதுக்கு? வீட்டுக்கு தானே போறோம். இல்லீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு போலாம். என்ன வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இறங்கி வாங்க. சிவகாமி, உள்ள அவசியம் போகத்தான் வேணுமா? ஏன் பயமா இருக்கா? கொலக்கார காளியாச்சே, நம்ம 2 பேரும் உள்ள போனா கொண்டு போட்டுருவாளோன்னு பயப்படுறீங்களா? அப்படி ஒரு மரணம் நம்ம 2 பேருக்கும் கிடைச்சா அதை விட பாக்கி இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைங்க. வேணும்னா நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சிவகாமி, அந்த அளவுக்கு கோழை இல்ல உன் புருஷன். இரு, நானும் வரேன்.
என்னங்க, தேவைக்கு அதிகமா அந்த நாயுடு தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொன்னீங்களே, அது இந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் தான் வாங்கிட்டு வந்தார் போல இருக்கு. சீக்கிரமா போய் அதெல்லாம் கொண்டாங்க. சரி சிவராம். தாயி பராசக்தி மாகாளி அம்மா, கும்பிட்ட கைகளுக்கு நம்பிக்கை ஒளி வீசும் தாயி, இந்த ஊரும் உலகமும் உன்னை கொலைக்காரி பழிக்காரின்னு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க குறைகளை போக்க வந்த கருணையின் வடிவோன்னு நம்பித்தான் வந்திருக்கோம். ஆமாமா, மனசால கூட நாங்க மத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சதில்ல. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஏமா இந்த சோதனை? காலிழந்த இந்த அனாதை வாழ்வு கொடுத்த இந்த தெய்வத்தின் ஒரே ஆசை தான் ஒரு குழந்தைக்கு தந்தையாகணும்னு தான். அந்த ஆசைய என்னால நினைவேற்ற முடியல. 2 தடவை கரு கலைஞ்சு தாயாக முடியாத இந்த அபாகியவதிக்கு தாயாக பாக்கியத்தை கொடுத்தாயே, தாயாக பாக்கியத்தை கொடு. அம்மா, உன் கருணையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழும் தெய்வமான இந்த பாம்பு மூலமா சத்திய வாக்கு சொல்லி ஒரு சத்தியை நிரூபிச்சுட்டேன். உன்னுடைய ஆசையால அருளால சீக்கிரமே எனக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த குழந்தைக்கு 5 வயசு முடியறதுக்குள்ள இந்த கோயிலை புதுப்பிச்சு திருவிழா நடத்துறேன். தோட்டம் சேலை சாத்திக்கிறேன். தீமிதி திருவிழால பூ மிதிக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? என்னது எலுமிச்சை மரத்துல டிஸ்கோ லைட் போட்டிருக்காங்க? தெய்வ குத்தமாயிடும். நான் என்ன பண்ணுவேன்? நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பட்டாபி பைய பாட்டு ரொம்ப முக்கியம். இப்ப பட்டாபிங்கடி தெரியாது. எனக்கு கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் உனக்கு நாட்டுல நல்லா இருக்க பொண்ணுங்களுக்கே மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். உனக்கு உடனே கிடைச்சு வாண்டி. கிடைச்சுட்டானா? எங்க? ஏகப்பட்டவனுக்கு உட்கார்ந்துருக்காங்கடி. பனியன் போட்டு சப்பா உட்கார்ந்திருக்காரு. அவரை இப்பத்துல இருந்து நான் லவ் பண்றேம்மா. ஐயா, லவ் ரொம்ப முக்கியம் உனக்குப்பா. என் கவலை எனக்கு. ஐயோ, இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கானுங்க. யாராரு என்னென்ன விவரமே தெரியலையே. நான் எதை வச்சு நல்வாக்கு சொல்லுவேன்? மாட்டிக்கிட்டேன். ஒண்ணும் மாட்ட மாட்டேன். பட்டாபி இருக்க வரைக்கும் நீ மாட்டவே மாட்டேன். எங்கடா போய் தொலைஞ்ச? கேட்க மாட்டேன். பஸ் ஸ்டாண்டு பார்க்கு ஜனங்கள் எல்லாம் கூடுறடமா போய் நல்வாக்கு நாகம்மா அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். கேட்க மாட்டேன். பின்ன சரிடா. இப்ப யார் வந்திருக்காங்க? யாருக்கு என்ன சொல்லணும்? எல்லாம் விவரமா டைரியில இருக்கு. படிச்சு பார்த்துட்டு பட்டு பண்ணி தட்டி விடு. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, எல்லாரும் கடவுள்கிட்ட தான் பேச வந்திருக்காங்க. ஒரு பையன் மட்டும் ஆவி கிட்ட பேச வந்திருக்கான். யார்தாவே? அதோ அந்த பூவை மோந்து பாக்குறானே, அந்த பையன் மட்டும் அவ அப்பா சாகும் போது என்னமோ சொல்ல வந்தாரா, அது என்னன்னு கேட்க வந்திருக்கான். பாத்தியாடா, இவ அவனை கட்டிக்கணுமா? அவன் எவ்வளவு நல்லா இருக்கான். இவளை கட்டிக்குவானா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? நீ மனசு வச்சா நடக்கும். எப்படி? அவ அப்பா ஆவியோட நீ பேசுற, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ற. ஜெய் அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, எல்லாரீஸ்வரி, முண்டக்கண்ணி, முப்பாத்தம்மா, சனீஸ்வரா, முனீஸ்வரா, எல்லாரும் வந்து நின்னு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க. தஞ்சாவூர் மாரியம்மன்கிட்ட இருந்து ட்ரெங்காலா? ஹலோ, தஞ்சாவூர் மாரியம்மனா? என்னம்மா உன் பக்தன் நல்ல தம்பி இங்க வந்திருக்கானா? இங்க யாருப்பா நல்ல தம்பி? வந்தாங்க. வந்திருக்காமா? அவன் குறை என்னம்மா? நானே சொல்றேங்க. தாயே சொல்வா, நீ சொல்லம்மா. அவங்க அப்பாவுக்கு அல்சர் ஆபரேஷனா? அது விஷயமா தான் வந்திருக்கானா? ஆமாங்க. ஆமாவாம்மா. அப்புறம்மா அந்த அல்சர் ஆபரேஷன் நீயே கூட இருந்து நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றியா? வெரி குட், வெரி குட். என்னது, தஞ்சாவூர் மாரியாத்தா அல்சர் ஆபரேஷன் பண்றாங்களா? ஏங்க, மாரியாத்தா MBBS பாஸ் பண்ணிட்டாங்களா? மன்னிச்சிடுமா, ஒரு குழந்தை குறுக்க பேசிடுச்சு. அப்புறமா சொல்லிடுறேம்மா. ஓகேம்மா, வச்சிருட்டா? வச்சிரு. கால்வாவர் நல்ல தம்பி, ஆத்தாளுக்கு ரொம்ப நாளா நேர்த்தி கடன் ஒண்ணு பாக்கி இருக்குதான். அத நீங்க செய்யல, அதனாலதான் ஆபரேஷன் வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டா.
அதுக்காக ஒரு 1001 ரூபாய் ஃபைனை இங்க கட்டி ரசீதை வாங்கிக்கிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு தர்றேன்னு சொல்லிட்டான். அப்படியா தாயே? இந்தாங்க, இப்பவே கொடுத்துறேன் 1000 ரூபாய். ஐயோ, பணத்தெல்லாம் நான் கையால தொட மாட்டேன். தட்ட போட்டுரு. மாரியாத்தா அப்புறமா வந்து எடுத்துக்குவா. அப்புறம் வரேன் தாயே. எங்க புறப்பட்டுட்டேன் இரு. ட்ரங்கால் பேசியிருக்கால தஞ்சாவூர் மாரியம்மா, அதுக்கு பில்லு வருமே, ஒரு 100 ரூபாய் போடு. இந்தாங்க தாயே, இதுக்கெல்லாம் ரசீது. மாரியாத்தா போஸ்டல் அனுப்புவா. நீ போகலாம். நெக்ஸ்ட். ஹலோ, யார் பேசுறது? ஆவியா? ஓ, குப்புசாமியோட ஆவியா? உன் மகன் இங்க வந்திருக்கானா? வேற என்ன? ராஜுவா? நான் உங்க அப்பா இங்க வந்திருக்காரு. எங்க அப்பாவை சரியா பாத்துருங்க. முன்பல் கொஞ்சம் தூக்கலா இருக்கும், கொஞ்சம் அழுக்க, இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். 1.5 கண்ணு. அவரேதான். ஆமா, உங்க அப்பா கிட்ட என்ன பேசணும்? அந்த எலுமிச்சம்பழம் போன் என்கிட்ட கொடுங்க, நானே அப்பாட்ட பேசுறேன். உன் ஊனக்காதுக்கெல்லாம் கேட்காது. ஊனக்காத நல்லா இருக்கு பாருங்க. சும்மா இருடா. நீ சொல்லப்பா குப்புசாமி. என்னம்மா, யாரும்மா நீ குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்க? அடடே, மதுரை மீனாட்சியா? நீ ஏமா கிராஸ் டாக் பண்ற? எலுமிச்சம்பழம் டெலிபோன்ல கூட கிராஸ் டாக்கா? டெலிபோன்னாலே கிராஸ் டாக் தான். நான் என்ன தாயே மீனாட்சி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேம்மா. குப்புசாமி நீ சொல்லப்பா. அப்படியா? நான் சொல்லிடுறேன். தம்பி ராஜு, உங்க அப்பா சாகறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சாராம். அது என்னன்னு கேட்கறதுக்காக நீ வந்திருக்கிற? அதேதான். உங்க அப்பா உன் கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காராம். ஆமா, உனக்கு வரப்போறவ தலையில ஒத்தரோஜாவை வச்சுக்கிட்டு ரேணுகான்னு பேரு நடேசன் பார்க்ல வந்து உட்கார்ந்து இருப்பாளாம். அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணமா? நான் ஏதோ புதையல பத்தி சொல்லி இருப்பாரு நினைச்சேன். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளே உனக்கு ஒரு பெரும் புதையல் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாருப்பா. அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் ஆவியா வந்து உன் கழுத்தை நெரிச்சிடுவேன்னு சொல்றாரு. அப்படித்தானா குப்புசாமி? ஐயோ அப்பா, நான் அவளையே கட்டிக்கிறேன். நீ பேசுனா கேட்காது, நான் பேசுறேன். குப்புசாமி, அவளையே உன் மகன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாப்பா. ஆமாப்பா, சத்தியமா. ஆமா, தெய்வத்து மேல ஆணையா வச்சிருட்டா. கால்வோவர். ராஜு, மறந்த நடேசன் பார்க்கு, ஒத்த ரோஜா, ரேணுகா. அப்பா, ஐயோ, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே. பலகாரத்தை இங்கே கொண்டாரவா? அதெல்லாம் வேணாமா, இன்னைக்கு நான் விரதம். பச்சை தண்ணி கூட பல்லப்படக்கூடாது. அப்படின்னா சாவியா உறிஞ்சு விடுங்களேன் பெரியமா. என்ன அத்தை, திடீர்னு விரதம்? எல்லாம் உனக்காக தான். அடிக்கடி குழந்தை உண்டாயி இப்படி கரு கரைஞ்சு போகுதே. இந்த தடவையாவது நல்லபடியா உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி தங்கணுமேனு தான் ஆத்தாவுக்கு மாவிளக்கு போடுதா வேண்டிக்கிட்டேன். என்னமோ தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து என் உடம்பே சரியில்லை. விளவிளவ இருக்கு, கை காலெல்லாம் விட்டு போகுது. இதுக்கு போய் ஏன் பெரியம்மா கவலைப்படுறீங்க? நான் மாவடிச்சு தரேன். இவ ஒருத்தி விவரம் தெரியாம நான் வேண்டிக்கிட்டது என் மருமகளுக்காக. வேலைக்காரி நீ வந்து இடிச்சேனா நான் வேண்டியது கிடைக்குமா? ஒன்னும் நான் இடிக்கணும், இல்லன்னா நான் இடிச்சு தரேன் அத்தை. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? பரவாயில்ல அத்தை, நீங்க வேண்டிக்கிட்டது வீண் போகல. இப்ப நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். இப்பதான் என் வயிறே எரியுது. என்ன பெரியமா நீங்க சின்னமா நல்ல சமாச்சாரம் சொல்லும் போது வயிறு எரியுது வாயறியுதுன்னு சொல்லிக்கிட்டு பின்ன என்னடி? வாயும் வயிறுமா இருக்கிற என் மருமக மாவு இடிக்க போறது நினைச்சுதான் என் வயிறே எரியுதுன்னு சொன்னேன். இப்படிதான் நான் ஒண்ணு நினைக்க, அந்த பாவம் தெய்வம் ஒண்ணு நினைக்குது. அம்மா சிவகாமி, பச்சை தண்ணி கூட பல்லில படாம மடியா இருந்து மாவு இடிக்கணுமா? சரியத்த. ஐயோ, வேண்டதுல கூட அந்த பெருமாவுக்கு விவசாயே தெரியலையே. ஊர்ல எல்லாரும் காப்படி அரைப்படி இடிச்சு மாவுளக்கு போடுவாங்க. ஒரே அடி எவ்வளவு அரிசியா? இன்னைக்குள்ள முடியுமா? முடியும். நீ போ. வேண்டாத தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டதா ஒரு பொய்ய சொல்லி இந்த மகாராணிய நல்ல இருபொடிய மாவிடிக்க வச்சிட்டியே. பின் என்னடா, அதிகாரம் பண்ணி அவளை துன்புறுத்தினா அடுத்த நிமிஷமே இந்த விஷயம் வண்ணம் காத்துக்கு போயிடும். அதனால அவளை சிரிச்சு சிரிச்சே சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதுமா. ராமாயணத்துல வர கூனியும் மகாபாரதத்துல வர சகுனியும் கூட சதித்திட்டம் போடுறதுல உன்கிட்ட பிச்சை வாங்கணும். விரதம் சொல்லிட்டு வடை பாயசத்தோட வயிறு படைக்க சாப்பிடுறீங்களா? இருங்க இருங்க. நல்ல வேலை, நாளைக்கு சாப்பிடலாம் இந்த பேதி மருந்த. இப்ப இந்த ரசத்துல கலந்துட்டா அம்மா பிள்ளைய மாத்தி மாத்தி போயிட்டு வந்துட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச தக்காளி ரசம் தெரியுமா? 4 வாய் வாங்கி குடிங்க. அப்படியா? ஊத்து ஊத்து.
ஏய் பாலு, பிரமாதமா இருக்குடா. நீயும் குடி, உடம்புக்கு நல்லது. அப்படியா? எனக்கும் கொஞ்சம் ஊத்து. அமிர்தத்திலையும் கலந்த மருந்து மட்டும் அவளை கரெக்டா வேலை செஞ்சப்போ இந்த துளசி தீர்த்தத்துல கலந்த மருந்து ஏன் இப்படி வேலை செய்யாம போச்சு? ஹோமியோபதி பிரகாரம் துளசி செடி மருந்துன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை துளசி செடி நமக்கு வில்லன் ஆயிடுச்சோ? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் கண் முன்னால தானே எங்க அம்மா மருந்து கலந்தாங்க. அந்த மருந்தை சாப்பிட்டதும் உங்க அண்ணி அலறுவாங்க. கரு கலைஞர்னு காத்துக்கிட்டு இருந்தியா? நீ காத்துக்கிட்டு இருக்கிறதோட சரி, இந்த ஆள வந்தவருடைய பிரெயின் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த பக்கம் ரஷ்யாவை பத்தி சிந்திக்கும், இந்த பக்கம் அமெரிக்காவை பத்தி சிந்திக்கும். சிந்திக்கிறதுக்காகவே தானே ஆண்டவன் இந்த பிரெயினை படைச்சு வச்சிருக்கான். இப்போ ஒரு ஐடியா சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஆமா, அடையாண்டா கோவில் பிச்சைக்கார மாதிரி ஒரே கோரஸா கெஞ்சினீங்க. சிந்திக்க வேணாமா? சீக்கிரம் சொல்லுங்க. வந்துருச்சு. நீ உங்க அண்ணன் மாதிரியே கையெழுத்து போடணும் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, இப்ப கூட சொல்றேன். நான் கையெழுத்து போட்டா எங்க அண்ணனே கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுல்ல? செக் புக்கை திருடிடு, அதுல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சிடு, உங்க அண்ணன் மாதிரியே கையெழுத்து போட்டுடு. போட்டா பணம் கிடைக்காது சார். ஏன் சார் கிடைக்காது? என்னங்க கையெழுத்து போடாம வெறும் செக்க கொண்டு வந்து கொடுத்தா பணம் எப்படி கொடுப்பாங்க? கையெழுத்து இல்லையா? சரியா பாருங்க சார். நான் பார்த்துதாங்க சொல்றேன். சந்தேகமா இருந்தா நீங்களே பாருங்க. என்னது, கையெழுத்து இருக்கா? கொண்டாங்க பார்க்கலாம். பாருங்க. என்னது காலங்காத்தால குழப்பறான்? கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சரி. கையெழுத்து இல்லாத செக்க கொண்டு வந்து கொடுத்து காலங்காத்தால கன்ஃபியூஸ் பண்றாங்க நாளு. எந்த ஆளு? ஓஹோ, பாலுவா? ஆமா, கையெழுத்து இல்ல. எதுக்கு டவுட்? அவங்க அண்ணன் நடராஜனுக்கே போன் பண்ணி கேட்டுறேன். ஆரம்பத்துல இருந்தே இவன் போக்கு சரியில்லை சின்னமா. இவனுக்கு இந்த வீட்டுல நான் என்ன குறை வச்சிருக்கேன்? அவன் வேற நான் வேற நினைக்கா நினைச்சிருக்கனா? எனக்கே துரோகம் பண்ணவனுக்கு எப்படி மனசு வந்தது? என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானே, இது எப்படி சமாளிக்கிறது? அட பாவி, நீ இப்படி நடந்துக்குவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. எப்ப இவனுக்கு நீ துரோகம் பண்ணியோ, இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. போடா வெளியே, போடா வெளியே, போடா. அவனை அடிக்காதீங்க. ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். கூட்டு 4 வார்த்தை கண்டிப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்காக இப்படி அடிச்சு விட்டு விரட்டுறது? அவனுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? சரி சரி பாலு, ஒரு ரூமுக்கு போ. மிஸ்டர் நட்ராஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். டாக்டர், உங்களுக்கு தங்க விக்கிரகம் மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர். பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே ஒரு கால் இல்லாம பிறந்துட்டா? ஒத்த ரோஜா, ஒரே தலை. அப்பா சொன்ன பொண்ணு. கொஞ்சம் வயசானவளா இருப்ப போல இருக்கு. அப்பா, நீ உனக்கு பொண்ணு பாத்தியா இல்ல எனக்கு பொண்ணு பாத்தியா? இருந்தாலும் உன்னோட கடைசி ஆசை நிறைவேத்துறேன். என் பேர் ராஜு. அப்படியா? எங்க அப்பா தான் சொன்னாரு, பார்க்கல ஒத்த ரோஜாவோட உட்காந்துருப்ப, போய் சந்திச்சுட்டு வாடான்னு. எதுக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். கல்யாணமா? ஓ, இதான் வெக்கமா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கொஞ்சம் இருங்க, என் புருஷனை கேட்டு சொல்றேன். நியாயம் தான், புருஷனை தான் கேட்கணும். கேளேன். ஒரு பொண்ணு பார்க்கல தனியா உட்கார்ந்து இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேக்குறேன். இன்னொருத்தன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேக்குறான். வந்து என்னன்னு கேளுங்க. என் முண்டாட்டியை கட்டிக்கிறேன்னு கேட்டியா நீ? ஐயோ, அது வந்து கேட்டியா? கட்டிக்கிறேன்னு கேட்டியா? இன்னொரு வாட்டி கேட்ட சரிண்டுவேன். டேய், இவளை கட்டிக்கிட்டு 5 வருஷமா நான் படுற அவஸ்தை எனக்கு இல்லடா தெரியும். யோ, என்னையா சொன்ன? அவஸ்தைப்படுறியா? நான் வாங்க வேண்டியது அவன் வாங்கிட்டானே.
ஒத்த ரோஜா ரேணுகாவனை எங்கேயும் தேடுவேன். எங்கேயும் தேட வேண்டாம், இதோ இருக்கேனே. யார் மணி? செல்வாக்கு நாகம்மா. உங்க அப்பா ஆவி. ஐயோ, ஒத்த ரோஜா ரேணுகா நான் தான். ஐயோ நீயா? எனக்கு கல்யாணமே வேணாம், என்ன விட்டுடு. ஐயோ விட மாட்டேன். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. ஐயோ என்ன விட்டுடு, விட்டுடு. என்ன சத்தம்? எலும்பு நொறுங்குது. அப்பா நீ ஆவியே இல்ல, பாவி. தேவி தனியா தான் ஆடிக்கிட்டு இருக்கா, பக்கத்துல யாரும் இல்ல. இந்த தேள் அந்த குழந்தைய குட்டி குழந்தை இறந்துட்டா சாவும் இயற்கையா இருக்கும், வழியும் நம்ம மேல வராது. எஸ், கரெக்ட். தேவி வா 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 கண்ணு வா 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 வா. சபாஷ், இனிமே நாம இங்க இருக்க கூடாது. அழக்கூடாதுமா, என் ராணி இல்ல, என் செல்ல இல்ல. அம்மா என்ன நீ? அடிப்பமா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கீழே விழுந்துட்டா, அதான் அழுறா. அப்படியா? அப்போ நான் விட்டதில் என்னாச்சு? என் ராணி அழக்கூடாதுமா, அழக்கூடாதா. என்ன பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. என்ன பண்ணமா? லட்டு வேணுப, கதவு தானே திறந்துகிட்டே வரலாமே. கையில என்ன அவ்வளவு பெரிய குடம்? பால் கொண்டு வந்திருக்கேன். என்ன வேண்டுதல? எனக்கு பாலாபிஷேகம் பண்ண போறியா? குடிக்க எனக்கு மட்டும். அப்ப எனக்கு? இதோ உங்களுக்கு டம்ளர்ல. இந்தாங்க. எனக்கு மட்டும் ஒரு அவுன்ஸ், உனக்கு மட்டும் ஒரு குடமா? கால் மேல உட்காந்துட்டே. ஐயோ ஐயோ, என்ன? வரும்போது 5 விரல் இருந்துச்சு, இப்ப 4 தானே இருக்கு. பல்லு போச்சு, பாக்கி 31. என்ன ஆட்டோ ரிக்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்படி ஒரு சத்தம்? அத்தா, யாரு? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னம்மா? என்ன உங்க கையால தூக்கி கட்டில மேல உட்கார வைங்க. சின்ன வயசுல திருவாரூர் தேர் இழுத்துட்டு வீண் போகல. ஏண்டா உனக்கு அறிவில்ல? திருவாரூர் தேரை எத்தனை பேர் சேர்ந்து இழுத்தீங்க? ஒன்ன இந்த கட்டில நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தரையில தான். ஐயோ சிரிக்கிறாளே. அத்தா, உங்க நிழல்லயே வாழணும்னு ஆசைப்படுறேன். பைத்தியம், உன் நிழல்ல ஊரே வாழும்மா. யானை மிதிச்சு பாரதியார் செத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ மிதிச்சு நான் சாகணுமா? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்லயே வா, எழுந்துருமா. ஐயோ ஐயோ. பாவி, உருப்படிவே நீ? யார சொல்றீங்க? எங்க அப்பனை தான். ஊர்ல ஒவ்வொரு அப்பனும் பிள்ளைக்கு அழகான பொண்ணை தேடுவான். எங்க அப்ப ஒரு பூதத்தை தேடி இருக்கான். யார் உங்க அப்பாவை பார்த்தது? நான் பார்த்தேன், நான் லவ் பண்ணேன், எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. உங்க அம்மா கிட்ட சொன்னியா? யார் உங்க அம்மா? நல்வாக்கு நாகம்மா. திப்பாவி, நல்வாக்கு நாகம்மா உங்க அம்மாவா? ஆவி கிட்ட பேசுறேன், பாவி கிட்ட பேசுறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாளே அவள. அத விடுங்க, நமக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணா? ஆணோ பொண்ணோ தும்பிக்கை இல்லாம பிறந்தா சரி. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. யாரது? யாருன்னு நீங்களே சொல்லுங்க பாப்பா. அத்தை. அஞ்சல. அதுவும் இல்ல. ஒருவேளை தேவி அப்பாவா இருக்குமோ என்னமோ? பாதி சொல்லிட்டீங்க.
என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே. என் கை சின்ன கை தானம்மா, நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னு போய் தானே சொல்றீங்க. யாருமா போய் சொல்றா? எல்லாம் உங்க மனைவிதான். உங்க மனைவியா? சிவகாமி என்ன சொல்றா பாத்தியா? இது என்னங்க, வேற என்னென்னமோ செய்யறத பார்த்தா அசந்து போயிடுவீங்க. அப்படி என்ன செய்யறா? எல்லாரோட பேரையும் சொல்றா, எல்லார் மாதிரி செஞ்சு காட்டுறா. தேவி கண்ணு, எங்க அப்பா பேரை சொல்லு. அப்பா பேரா நட்டாஜி. அம்மா பேர் என்ன? சிவகாமி. பாட்டி பேரு? ராஜம்மா. சித்தப்பா பேரு? பாலு. அப்பா எப்படி உட்காருவாரு? அப்பாவா? அம்மா எப்படி உட்காருவாங்க? அம்மாவா? நீ எப்படிமா உட்காருவ? நானா? நான் எப்படி உட்காரேன் தெரியுமா? என்னது எல்லாம் எரியுது? மொத்தமா எல்லாத்தையும் கணக்கு கொடுத்துட்டானா? சமாளிக்கணும். ஹலோ, யாரு? காஞ்சி காமாட்சியா? மதுரை மீனாட்சியா? காசி விசாலாட்சியா? அவங்க யாரும் இல்ல, நான் டெலிபோன் ராஜு. டெலிபோன் ராஜுவா? அப்படின்னு ஒரு தெய்வமா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நிமிந்து பாருங்க தெரியும். யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? நீங்க பேசின ட்ரங்காலுக்கெல்லாம் பில்லு கலெக்ட் பண்ண வந்திருக்கேன். ட்ரங்கால் பில்லா? இங்க டெலிபோனே இல்லையேப்பா. நீங்க தஞ்சாவூர் மாரியம்மன் கிட்ட பேசிருக்கீங்களே? தஞ்சாவூரா? ஆமா தாயே, அன்னைக்கு எனக்காக பேசுனீங்களே. காசி விசாலாட்சி கிட்ட பேசிருக்கீங்க? ஆமா தாயே, எனக்காக பேசுனீங்களே. சிலோன்ல கதிர்காம முருகன் கிட்ட பேசிருக்கீங்க. அதுக்கு உண்டான பில் பணத்தை அப்புறம் வாங்கிட்டீங்க. இவ்வளவு பேர் சொல்றாங்க, அப்புறம் என்ன? கட்ட வேண்டியதானே? ரொம்ப வருஷமா கட்டல. 18,000 ரூபாய் 95 பைசா. 18,000? மாட்டிக்கிட்டேன், நல்லா மாட்டிக்கிட்டேன். ஹலோ ஹலோ, இல்ல நான் பேசல. இந்த கால் கணக்கவே இல்ல. சரிங்களா? தம்பி கொஞ்சம் எப்படி வர்றியா? வேண்டாம், நானே வர்றேன். டெலிபோன் தம்பி வாங்க உட்காருங்க. உட்கார்றது இருக்கட்டும், பில்லு துட்டு. ஐயோ தம்பி, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். இந்த பாருங்க, என் வீட்டுல டெலிபோன் எல்லாம் கிடையாது. நான் சும்மா கையில 2 எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு அந்த சாமி கிட்ட பேசுறேன், இந்த சாமி கிட்ட பேசுறேன், பொய் சொல்லி ஏமாத்தி 4 காசு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். என்ன இப்படி ஒரே அடியா 18,000 கேட்டா நான் எங்க தம்பி போறது? சாமி கிட்ட பேசுறேன்னு சொல்றதெல்லாம் பொய்யா? கத்தாதீங்க, என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. அப்ப குப்புசாமியோட ஆவி, ஒத்த ரோஜா, இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே? குப்புசாமி ஆவி, ஒத்த ரோஜாவா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ள? ஆமா மாப்பிள்ள தான். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கத்தை பார்த்தா பொண்ணு கல்யாணம் நடக்குமா? அதுக்காக ஊரை ஏமாத்துறதா? உங்களை மாதிரி 4 பேர் இப்படி ஃப்ராட் பண்றதுனாலதான் ஜனங்களுக்கு கடவுள் மேல இருக்கிற உண்மையான பக்தி கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. தயவு செஞ்சு பக்தியை பகல் வேஷமாக்கிடாதீங்க. இதுவே ஒரு சாமியாரா இருந்தா சந்தி சிரிக்க வச்சிருப்பேன். நீங்க மாமியாரா போயிட்டதுனால கம்முன்னு விடுறேன். அத்தாத்தா, எங்க அம்மாவை மன்னிச்சிடுங்க. இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமா மாப்பிள்ள, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எலுமிச்சம்பழம், டெலிபோன் இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? சத்தியமா இனிமே எலுமிச்சம்பழம் ஊறுகாய கூட கையால தொட மாட்டேன். பாபா என்ன சொன்ன? தேவிய ஒழிக்கணும்னு. கருவுல இருக்கிற குழந்தைய மருந்து கொடுத்து சுலபமா யாருக்கும் தெரியாம ஒழிச்சிட்டோம். ஆனா உயிரோட இருக்கிற குழந்தைய ஒழிக்கணும்னா நாமளும் மாட்டக்கூடாது, குழந்தையும் சாகணும். இது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் டைம் கொடுங்க சிந்திக்கிறதுக்கு. வாய கொப்பளிச்சுக்கிறேன். மாமா இப்போ அது ஐடியா வந்ததா? ஐடியா கொடுத்து தானே டாப்பு தேஞ்சு போச்சு. கொஞ்சம் சிந்திக்கிறேன். கிடைச்சிருச்சு. பைரவா, சாமி நீங்களா? அட வாங்க வாங்க வாங்க. என்ன சாமி, இந்த ஏழை குடிசையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏழை குடிசையை தேடி ஒன்னு ஓட்டு கேட்க வருவாங்க. நமது வேற விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. யாரையாவது கொலை பண்ணணுமா? பின்ன உன்ன என்ன கடலை சாப்பிட கூப்பிடுவேன். ஒரு முக்கியமான விஷயம். சின்ன கொலை, 5 வயசு குழந்தை. குழந்தையா? இதுக்கு நான் எதுக்கு சாமி? நம்ம கருப்பனை விட்டா காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறான். கருப்பனா? அது யாரு? வந்த இடத்துல சந்தேகம் கேட்க கூடாது. அவர் மவனா இருக்கும், அடுத்த தயாரிப்பா இருக்கும். நீங்க கூப்பிடுங்க. கருப்பா, நான் சொல்லல அவர் மவன் தானே, மரியாதை இல்லாம கூப்பிடுறாரு. அண்ணன் கருப்பண்ணே வாங்க கடலை. கருப்பான கூப்பிட்டேன், பாம்பு வந்து நிக்குது. சாமி நம்ம கருப்பனை பார்த்து பயப்படாத சாமி. சும்மாரியா,
பாம்பு கண்ட படையே நடுங்கன்னு சொல்லுவோம். நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம். நடுங்க வேணே. நான் யார கடின்னு சொல்றனோ அவங்களத்தான் சாமி நம்ம கருப்பன் கடிப்பான். சீக்கிரம் சொல்லி வை, நாங்க வேண்டியப்பட்டவனு. இல்ல நான் கொத்திட போறோம். இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னது? நம்பிக்கை இல்லையா? யார் சாமி இவன்? ஏன் கருப்பேன்? அதான் அப்படி பேசுறான், சொல்லி வை. இப்ப பார் சாமி. கருப்பா, அதோ தெரியுதே அந்த வெள்ளாட்டு குட்டி, அதை கடிச்சு கொன்னுட்டு வா. காலத்துல சொத்து இல்லைன்னா பெத்த புள்ள கூட சொல்றத கேட்க மாட்டான். பாம்பு கேக்குதியா? இப்போ நான் நம்புறேன். நம்பிட்டல, பணத்தை எடுத்து கொடு. சொத்த கடல தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த 5000 ரூபாய். கருமாரி அம்மன், மீனாட்சி அம்மன். நான் சொன்ன தேவி அதுதான். கருப்பா, நீ கடிச்சு கொள்ள வேண்டிய குழந்தைய நல்லா கவனிச்சுக்கோ. கடிச்சு கொன்னுட்டு நேரா நம்ம குடிசைக்கு வந்துரு. ஐயோ படுபாவி கடன்காரன், வாங்கின கடனை கொடுக்க மாட்டான், கடன் வாங்காமே விட மாட்டான். ஈஸ்வரா என்ன பண்றது? ஒளிஞ்சுக்குவான், ஒளிஞ்சுக்குவான். ஐயோ சகுனமே சரியில்லையே. அட கடையில ஆளே காணா. ஒருவேளை ரஷ்யா மாதிரி மாறிடுச்சா? யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்துக்கலான்னு நம்ம மேல நம்பிக்கை விழுந்துருச்சு போல இருக்கு. என்னடா கை மட்டும் வருது? ஒருவேளை கைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டானா? யோ, இனிமே உனக்கு கடன் கொடுக்கறது அபிப்பிராயம் கிடையாது. ஏயா யார் யா கடன் வாங்கல? 5 ரூபாய் கடன் வாங்கினா சாதாரண மனுஷன் அர்த்தம். 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா தொழிலதிபர்னு அர்த்தம். 50 கோடி ரூபாய் கடன் வாங்கினா தேசம்னு அர்த்தம். ஏன் கடனை பத்தி வித்தியாசங்கள் உனக்கு என்ன தெரியும்? யோ, என் கடனுக்கு என்னையா வழி? என் மூஞ்ச பார்த்து சொல்லு. பாத்துட்டேன். என் நெத்திய பார்த்து சொல்லு. பாத்துட்டேன். அதுல என்ன போட்டிருக்கு? பட்டை இருக்கு. மிடில்ல என்ன இருக்கு? ஆமா. சேர்த்து சொல்லு. பட்டை நாமா. அதான் உன் கடனுக்கு. ஐயோ, யோ புதுசா கத்தியா? அம்மா அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கா நாம எல்லாரும் அந்த காளியம்மன் கோயிலுக்கு போறோம். உன்னை எனக்கு மகளா கொடுத்த அந்த தாய்க்கு உனக்கு 5 வயசு முடியறதுக்குள்ள ஒரு பிரார்த்தனை செலுத்துறோம்னு வேண்டிக்கிட்டோம். அந்த பிரார்த்தனை இன்னைக்கு நிறைவேற்ற போறோமா? ஏம்மா, பிரார்த்தனை என்ன என்னெல்லாம் செய்வீங்க? அதெல்லாம் நீ அங்க வந்து பாருமா, அப்போ உனக்கு எல்லாம் புரியும். என்ன அத்தை, இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரெடி ஆகணும். எங்க நீ வேப்பஞ்சேல சாத்திக்கிட்டு ஊருக்கு முன்னாலே உன் அழகை காட்டுறத நான் அங்க வந்து பார்த்து ரசிக்கணுமா? அத்தை, அப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க. வேப்பஞ்சேல சாத்துற அந்த புனிதமான சடங்க யார் பழிச்சு பேசினாலும் அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. ஆமா சொன்னமா, இது நம்ம தேவிக்காக நானும் சிவகாமியும் சேர்ந்து வேண்டிக்கிட்ட பிரார்த்தனை. அதை நிறைவேற்றதான் இப்ப நாங்க போறோம். வீட்டுக்கு பெரியவங்க நீங்களும் வந்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காகத்தான் உங்களையும் வர சொன்னேன். வர்றது வராத உங்க இஷ்டம். நடராஜ், நான் ஏதோ யதார்த்தமா பேசுறேன், அது போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேப்பா. நம்ம தேவிக்காக வேண்டிட்ட பிரார்த்தனை நான் வராம இருப்பேனா? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன்.